சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாயகத்தின் பல்வேறு இடங்களிலும் பகிரப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் கஞ்சி. யாழிலிருந்து முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் ஆரம்பம். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வெளியேறினார் மஹிந்த. 2 மணித்தியாலங்களுக்கு மேல் வாக்குமூலம். கபில சந்திரசேனவின் இறுதி சத்திய கடதாசி. மஹிந்த நாமலை சிக்க வைக்க சதி திட்டம் என்கிறது மொட்டு கட்சி. சஜித் கட்சி உறுப்பினரிடம் 500 மில்லியன் ரூபாய் நட்டஈடு. முன்னாள் அமைச்சர் குமார் ஜெயக்கொடி கோரிக்கை. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம். காலியில் ஒருவர் உயிரிழப்பு. தமிழக சட்டசபை சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஏசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு. இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்துக்கு எதிராக மனிதாபிமான நடவடிக்கை என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட கொடூரமான பல நடவடிக்கை மூலம் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்றளிக்கப்பட்டதை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஒன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் தாயகத்தில் பல்வேறு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க வைக்கப்பட்டு வருகின்றது. தாயகத்தில் யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையில் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மாத்திரம் குடித்து உயிர் வாழ்ந்த தமிழ் மக்களை நினைவு கூறும் முகமாக வருடந்தோறும் கஞ்சி சமைத்து அனைவருக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்ணும் வழக்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு சிரட்டையில் கஞ்சி வாங்கி உண்டு இறுதி யுத்த முள்ளிவாய்க்கால் நினைவை பகிர்ந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் தலைமையில் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கஞ்சியை வழங்கி வைத்தனர். இதேவேளை யாழ்ப்பாணம் நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோரது உறவுகள் ஒரு பிரிவாகவும் தமிழ் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவினராகவும் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் இனப்படுகொலையை இளைய சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள தியாகி திலீபனின் நினைவிடத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் குறித்த ஊர்தி பவனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் நடைபெறுகின்ற அந்த நினைவேந்தல் நிகழ்விலே லட்சமாக பங்கு கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரம் அந்த ஏற்பாட்டாளர்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற விடயம், இந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்றதும் அங்கே அவர்கள் இவ்வளவு பெரிய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டதுக்குமான அடிப்படை காரணம் அந்த மக்கள் ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்ததும் தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததுமே அதற்குரிய காரணமாகும். ஆகவே இந்த படுகொலையானது அரசியல் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட படுகொலை என்பதனால் தற்பொழுது இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக முன்மொழிந்திருக்கிற ஒட்டியாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய வரைவை நிராகரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே உள்ளடக்க வேண்டும். அதே நேரத்திலே தமிழர்களுடைய தேசம், நிலைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும், ஒரு சமஸ்தி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உங்களுடைய அறிக்கையிலே நீங்கள் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொல்லிச் சொன்னால் நீங்கள் அதனை குறிப்பிடுகின்ற பொழுதுதான் இந்த தமிழ் மக்களுடைய இத்தனை தியாகங்களுக்கு பிற்பாடு ஒட்டியாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குவதற்கு மேற்கொள்கின்ற சதிகளை நாங்கள் முறியடித்து இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊதி ஒரு சரியான இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் நினைவு கூறுகின்ற இடமல்ல, மாறாக ஒரு அரசியல் விடுதலைக்காக நாங்கள் எல்லோரும் உறுதியெடுக்கின்ற ஒரு இடமாக அது அமைய வேண்டும். இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட தேசம் தன்னுடைய அதுக்கான ஒரு பரிகார ரீதியாக தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கின்ற இடமாக இருக்க வேண்டும். ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை முறையை ஏற்றுக்கொள்ள முற்படுகிற சதிகாரர்களை அம்பலப்படுத்துகின்ற ஒரு இடமாக அது அமைய வேண்டும். ஆகவே இதனை விளங்கிக் கொண்டு இந்த ஏற்பாட்டாளர்கள் உங்களுடைய அந்த இறுதி அறிக்கையிலே முள்ளிவாய்க்காலில் வாசிக்கப்பட போகிற அந்த பிரகடனத்திலே இந்த விடயங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
காலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி தங்கெதிர டில்சன் சந்தி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று காலை 7:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகளந்தொன்றில் சென்ற இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக காலி கெராம்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவுக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு பிணை நின்ற இருவரை இணைப்பதற்கு இடைத்தரகராக செயல்பட்டதாக கூறப்படும் 76 வயதுடைய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இவரிடம் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்தபோது $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை 9:30 மணியளவில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். பின்னர் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பல ஆதரவாளர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். இதேபோல முன்னாள் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தனவையும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் விவகாரத்தில் மஹிந்த டாமல் ஆகியோரின் பெயரை குறிப்பிடுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் கபில சந்திரசேனவுக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்பஸ் விமான கொள்வனவு குறித்து கபில சந்திரசேன நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சத்திய கடதாசி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். கபில சந்திரசேனவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது பற்றி முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டிருப்பாராயின் அதற்கு அவரை தூண்டியது யார், உளவியல் ரீதியில் அவருக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்தது யார் என்பதை ஆராய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அண்மையில் கைது செய்யப்பட்ட கபில சந்திரசேன உளவியல் ரீதியாக கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் எனவும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் போது மஹிந்த மற்றும் நாமல் இந்த மோசடியுடன் தொடர்பு என்று கூற வேண்டும் எனவும், இல்லையில் ஹெகலிய ரம்புக்வெல்லவின் வழக்கின் சாட்சியாளர்கள் தூக்கில் தொங்கியதை போன்று தொங்க நேரிடும் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அழுத்தம் பிரயோகித்ததாக கபில சந்திரசேன நீதிமன்றத்திற்கு சத்திய கடதாசியை சமர்ப்பித்துள்ளார். சத்திய கடதாசி குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் விருப்பு வெறுப்புக்கு அமைய ஆணைக்குழு செயற்படக்கூடாது எனவும், தமது ஆட்சியில் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். பங்குச்சந்தையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்து சர்வஜன பழைய கட்சியின் தலைவர் மற்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் திலத் ஜெயவீரவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. விசாரணைகளுக்காக திலத் ஜெயவீரவை இன்றைய தினம் இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தையில் இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சி காலமான 2010 முதல் 2015 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பங்குச்சந்தை மோசடிகள் குறித்து இன்று திலித்திடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. இதேவேளை முக்கிய பிரமுகர்களான நிமல் பெரேரா, ரெனோ டி சில்வா
அசோக் பாத்ரகே மற்றும் தரங்க தோராதெனிய ஆகியோரும் எதிர்வரும் நாட்களில் பங்குச்சந்தை முறைகேடு விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் வழங்க இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுக்கூட்டம் ஒன்றின் போது தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தனவிடம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி 500 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி சட்டத்தரணி மூலம் கோரிக்கை கடிதத்தை அனுப்பியுள்ளார். சட்டத்தரணி சம்பத் ஜாலவத்த ஊடாக இந்த கடிதத்தில் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவை 14 நாட்களுக்குள் செலுத்த தவறினால் சட்ட ரீதியான வட்டி மற்றும் நீதிமன்ற செலவுகளுடன் அந்த தொகையை மீளப் பெறுவதற்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த காலப்பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக பிரசாந்த் ஸ்ரீவர்தன பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படை அற்றவை என கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குமார ஜெயக்கொடி 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு தகுதி வாய்ந்த பொறியியலாளர் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தனது தொழில்முறை அல்லது அரசியல் வாழ்க்கையில் இதுவரை கரைபடியாத நற்பெயரை கொண்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது அது தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் அவர் அண்மையில் தனது அமைச்சர் பதவியை தானாக முன்வந்து இடைவிலகி இருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரசாந்த் ஸ்ரீவர்தனவின் இந்த கருத்துக்கள் குமார ஜெயக்கொடியின் தனிப்பட்ட கௌரவத்தை சிதைப்பதுடன் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் பிம்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்டவை என அவரது சட்டத்தரணி குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் தன்னை பற்றி அவதூறு பரப்பியதற்காக 500 மில்லியன் ரூபாவை நட்டஈடாக வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் தலைமையில் மாத்தளை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல், வீடுகள் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் மாத்தளை நகர அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. மேலும் முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் அதன் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தின் 2வது நாள் அமர்வு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சபாநாயகர் தேர்தலில் ஆளும் கட்சியான தாவேகா சார்பில் 1000 விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற ஜேசிடி பிரபாகர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். துணை சபாநாயகர் பதவிக்கு துறையூர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஜேசிடி பிரபாகரை எதிர்த்து வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் அவர் போட்டியின்றி தேர்வானார். சட்டசபை துணை சபாநாயகராக பட்டியலினத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜேசிடி பிரபாகரை சபாநாயகராக தேர்வு செய்ய முதலமைச்சர் விஜய் முன்மொழிய அமைச்சர் என் ஆனந்த் வழிமொழிந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாயகத்தின் பல்வேறு இடங்களிலும் பகிரப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் கஞ்சி. யாழிலிருந்து முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் ஆரம்பம். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வெளியேறினார் மஹிந்த. 2 மணித்தியாலங்களுக்கு மேல் வாக்குமூலம். கபில சந்திரசேனவின் இறுதி சத்திய கடதாசி. மஹிந்த நாமலை சிக்க வைக்க சதி திட்டம் என்கிறது மொட்டு கட்சி. சஜித் கட்சி உறுப்பினரிடம் 500 மில்லியன் ரூபாய் நட்டஈடு. முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடி கோரிக்கை. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம். காலியில் ஒருவர் உயிரிழப்பு. தமிழக சட்டசபை சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.